நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். வெற்றிகரமாக நம்ம தாவேக்கா வெற்றி பெற்றது. ஆனால் கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாங்க. கூட்டணி வந்து இப்போ 107 தொகுதியில் தான் இருக்குது. இன்னும் ஒரு எட்டு 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 வந்து நமக்கு சேரணும், 118 வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் யார் கூட கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தான்னு தெரியல. தயவு செய்து விஜய் சார் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. கூட்டணி வந்து தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, அந்த கூட்டணி தான் வேணாம். அப்படியே எடுத்தால் கூட்டணின்னு ஒன்று வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ராகுல் காந்தி பையன் ராகுல் காந்தி கிட்ட வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா பிரதமர் அளவுக்கு போட்டி போடுறது, மோடிக்கு எதிராக போட்டி போடுறது நம்ம ராகுல் காந்தி தான். இருந்தாலும் நம்ம வந்து இந்திரா காந்தி, நம்ம காந்தி தாத்தா, நம்ம ராஜீவ் காந்தி அவங்கெல்லாம் வந்து எப்படி பாம்பு போட்டுலாம் கொண்டாங்க நம்மளுக்காக. அவங்கெல்லாம் வந்து இது மாதிரி அரசியல் மக்களுக்காகவே உயிரை கொடுத்தாங்க. அப்படி கூட்டணி வச்சா நம்ம ராகுல் காந்தி கிட்ட ஒரு கூட்டணி வச்சார்னா மோடிக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம் நண்பர்களே. சார் விஜய் சார் கூட்டணி தயவு செஞ்சு அந்த சக்தி, இந்த சக்தி, தீய சக்தி, எந்த சக்தி கிட்ட எடுக்காமல் என்னுடைய கருத்துப்படி ராஜீவ் காந்தியாக இருந்தால், அது ராகுல் காந்தியாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பிரதமர் எலெக்ஷன் வந்துச்சுன்னா நம்மளுடைய டிவிகே நண்பர்கள் அனைத்து ஓட்டுமே நம்ம ராகுல் காந்திக்கு தான் போகும், பிரதமர் ஓட்டு. அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. மோடிக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். பாய் நண்பர்களே.